மகளிருக்கு மாதாந்திர உதவித்தொகை, கேஸ் சிலிண்டர் மானியம், இலவச பேருந்து பயணம் போன்ற அரசியல் கட்சிகளின் அதிரடி அறிவிப்புகளால் டெல்லி சட்டமன்ற தேர்தல் களம் களை கட்டியுள்ளது. டெல்லி சட்டமன்ற தேர்தல் வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி, பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிடையே மும்முனை போட்டி நிலவி வருகிறது. மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கு 3 கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அப்போது பாஜக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், சமையல் கேஸ் சிலிண்டர்களுக்கு 500 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி மீண்டும் வெற்றி பெற்றால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்துகளில் கட்டணமின்றி பயணிக்கலாம் என்று அறிவித்தார். सबसे पहला प्रश्न हमारा उनसे ये है कि क्या इन रेवड़ियों को बांटने के लिए उन्होंने प्रधानमंत्री जी से अप्रूवल ले ली है? क्या इस पे प्रधानमंत्री जी की सहमति है? இதேபோல் மெட்ரோ ரயில்களிலும் மாணவர்களுக்கு 50% கட்டண சலுகை வழங்க ஒன்றிய அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்தார். முன்னதாக காங்கிரஸ் கட்சியும் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகை, 300 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.